இன்றைக்கி காணும் பொங்கல் அறுவடை பண்ணிப்போம். இங்கே பாருங்க, லட்டு மாதிரி இருக்குங்க. இந்த வெண்டை லட்டுங்க, தங்கங்க. இந்த காய் ரீபார்ட் பண்ண பின்னாடி இந்த அம்மா இப்படி வேலை பார்த்துட்ருக்காங்க. ரீபார்ட் பண்ண அதுக்கு தொட்டி 2-3 செடி, அதுக்குள்ளே சும்மா போட்ட விதைங்கெல்லாம் வேறு தக்காளி, வெண்டை, அப்புறம் பூச்செடி இதெல்லாம் உருவாயிடுச்சு. அதனால் சோங்கிட்டாங்க. அப்புறமா எடுத்து இந்த தொட்டியில் மாற்றி வச்ச பின்னாடி இந்த அம்மாவுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த இலையை கட் பண்ணிட்டுலாமா. காலையில் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனாலும் இவங்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாக அவங்களுக்கு பண்ணுவாங்க. அதனால் கட் பண்ணிவிடுவோம். எனர்ஜி லெவலில் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் கட் பண்ணி விட்டுப்போம். அதோடு போகாது இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து இலை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க. அதனால் இவங்களெல்லாம் கட் பண்ணி போடுறது தான் பெஸ்ட். அழகாக இருக்குல்ல, பாருங்கள். இதை சாப்பிட்றது ஒரு பக்கம்னாலும் இதோட அழகு நீட்டிக்கிட்டு என்ன பாரு, என் மூஞ்சியை பாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்துடுறாங்க. இது ஒரு வெண்டை, இது வந்து பச்சை வெண்டை. விதைக்கு அடுத்தது தான் விடணும். இப்போது விதைக்கு விட்டோம்னா அப்படியே செடி ஸ்பாயில் ஆகிட்டோம். அதனால் அதை விதைக்கு விடலை. இந்த சுந்தரியை பறிச்சுப்போம். இன்னொரு சுந்தரி இங்கே, இவங்களையும் பறிச்சிடுவோம். வாங்க, பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. வந்துட்டான். இது வந்து அசாம் ஊசி வெண்டை, மர வெண்டை அப்படி சொல்லலாம். இதை வந்து இந்த மாதிரி இருக்குது. செம டேஸ்ட்டு. இது கூட ரொம்ப வலுவலுப்பு அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்கு. ஒரு கத்திரிக்காய் காட்டுறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முள் கத்திரிக்காய் தான் பாருங்க. பாருங்க, முள் கத்திரிக்காய் எப்படி இருக்குது, ஷார்ப்பாக முள் பாருங்க. புதுசாக இருக்குது. அது பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. கண்டுபிடிக்கணும் இனிமேல் தான். தட்டு எடுத்துகிட்டு வரல. வெண்டைக்காய் கிடச்சிருக்கு.